தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் விஜய் தமிழகம் முழுவதும் தீவிர வீக்கெண்ட் பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் மக்களை சந்தித்து சிறிய உரை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அவரது பேச்சு ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்து உள்ளதுடன் அடுத்தடுத்து களப்பணிகளில் ஈடுபட போவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவரது பேச்சில் ஒரு விசித்திரமான அம்சம். விஜய் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்கிறார். விஜய் அதிமுகவை ஒரு பொழுதும் விமர்சிக்கவில்லை. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றியும் ஆளும் திமுக அரசின் மீதான அதிருப்தி குறித்தும் அவர் பேசியிருந்தாலும் அதிமுகவையோ அதன் தலைவர்களையோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட குறிப்பிடவில்லை. விஜய் தனது மாநிலம் தழுவிய அரசியல் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரடியாக தாக்கி பேசினார். முதல்வர் ஸ்டாலினை எப்படியாவது விவாதத்திற்குள் இழுக்க வேண்டும் என்று விஜய் தொடர்ந்து தாக்கி பேசி வருவது முதல்வர் ஸ்டாலினின் பயணங்கள் மாநிலத்திற்கு முதலீடு கொண்டு வரவா அல்லது வெளிநாட்டில் தனிப்பட்ட முதலீடுகளை பாதுகாப்பதற்காகவா என்று தொடர் கேள்விகளை எழுப்பினார். ஆனால் விஜய் அதிமுகவை ஒரு இடத்தில் கூட எதுவும் பேசவில்லை. அதிமுகவினரை பகைத்துக் கொள்ளாமல் கவனமாக இருக்க விஜய் விரும்புகிறார் என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எதிர்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வழிவகுக்கும் இந்த மௌனம் காரணமாக இருக்கலாம் என்றும் மற்றொரு கருத்து நிலவுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலங்கள் உள்ள நிலையில் தேர்தல் முடிவுகளை மாற்றுவதில் கூட்டணிகள் முக்கிய பங்காற்றும். இப்போது அதிமுகவை தாக்காமல் இருப்பதன் மூலம் தேர்தலுக்கு முன் கூட்டணிக்கு அடி போடலாம். தேவைப்படும் போது தனித்து போட்டியிடவோ அல்லது அதிமுகவுடன் இணைந்து செயல்படவோ விஜய்க்கு உதவும். ஏற்கனவே விஜய் நடத்திய மதுரை மாநாட்டில் எம்ஜிஆரை முன்னிறுத்தி எம்ஜிஆரை பற்றியும் அதிகம் பேசி பரபரப்பிற்கு உள்ளாக்கினார். அப்பொழுது அதிமுகவின் பல தொண்டர்கள் எங்களது கட்சியின் தலைவர் எம்ஜிஆரை விஜய் எவ்வாறு பேசலாம் என்றும் பலர் பேசியிருந்தனர். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்நிலையில் எம்ஜிஆரின் ஓட்டுக்களை விஜய் ஈர்ப்பதற்காகவே எம்ஜிஆரை குறித்து பேசுகிறார் என்றும் சொல்லப்பட்டது. மேலும் அவர் பேசும் அனைத்து பிரச்சார இடங்களிலும் திமுகவை மட்டுமே குறிவைத்து பேசுவதாகவும் திமுக ஆட்சியில் நடக்கும் விவாதங்கள் பற்றி பேசுவதாகவும் இருப்பினும் எந்த பிரச்சாரத்திலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு குறித்து விஜய் பேசவே இல்லை எனவும் தொண்டர்கள் கூறி வருகின்றனர். திருவாரூர் பயணத்திற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் போனில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இரு தரப்பிலிருந்தும் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை என்றாலும் அரசியல் வட்டாரங்களில் அத்தகைய போன் கால் உரையாடல் நடந்திருக்கலாம் என்றும் அதற்கு முக்கியமான அரசியல் தாக்கங்கள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. விஜய் தனது கட்சியின் வியூகம் மற்றும் அடுத்த தேர்தல்களில் ஏற்படக்கூடிய கூட்டணிகள் பற்றி மௌனம் காத்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.